இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சப்பாத்தி தான் பண்ண போறோம். சப்பாத்தினா நம்ம எப்பவுமே பண்ற போல சப்பாத்தி கிடையாது. இதுல கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து போட்டு மசாலா சப்பாத்தி பண்ண போறோம். இந்த சப்பாத்தி பண்றதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. 3 ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். இதுக்கு ஒரு சைட் டிஷ் கூட நமக்கு தேவை இருக்காது. தேங்காய் சட்னி இல்லனா கார சட்னி அது நம்ம விருப்பம். சட்னி வெச்சுக்கிறது. ஆனா சைட் டிஷ் தேவைப்படாது. அந்த மசாலா சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணதோட இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. வாங்க இப்போ மசாலா சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், உப்பு தேவையான அளவுக்கு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கேன். 1 கப் மாவுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, அதை மசிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பிசைஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சேர்த்துட்டு கலந்துடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஊற வைக்கலாம் தேவையில்லை. உடனே நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். இது போல் சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு. அதில் மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்ச சப்பாத்தி அதில் வச்சிடலாம். ஒரு செகண்ட் விட்டுட்டு அப்புறமா திருப்பி போடுங்க. அப்போ தான் அந்த பக்கம் வெந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். லைட்டாக அப்படி தேய்ச்சிக்கோங்க. இல்லை முதல்ல ஊற்றின எண்ணெய் மட்டும் போதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் தேய்க்க தேவையில்லை. 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா சப்பாத்தி வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே போல் மற்ற எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம செய்யக்கூடிய டைம் வந்து ஒரு 3 நிமிஷம் தான் ஆச்சு. அதிகபட்சம் உங்களுக்கு தேவைப்படுற டைம் வந்து 5 நிமிஷம் தான் இருக்கும். நான் 3 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுட்டேன். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவசரமாக ஒன்று செய்யணும் அப்படின்னு டைம் அதிகமாக எடுக்கும். இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா 3 நிமிஷத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். மற்ற சப்பாத்தியெல்லாம் செஞ்சிங்கன்னா அதை வச்சு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும் மாவலாம். இதுக்கு ஊற வைக்கவே தேவையில்லை, உடனே செஞ்சுக்கலாம். அதே போல் சைட் டிஷ்ஷும் தேவையே இல்லை. அப்படி உங்களுக்கு இதில் கண்டிப்பாக சைட் டிஷ் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா ஒரு கார சட்னி மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும். சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.